நேத்து தமிழக முதல்வர் கலந்துகிட்ட நூற்றாண்டு விழாவில் நம்ம தம்பிகள் தமிழக வெற்றி கழகத்தோட தம்பிகள் நம்ம தலைவர் விஜயோட கொடியை எடுத்து காட்டுனது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே இங்கே சுற்றி இருக்கிற நம்ம மீடியா பீப்புள் என்ன பண்ணுங்க, தற்குறி பசங்க, ஒன்றும் தெரியாதுங்க, முட்டா பசங்க, இது மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மீம்ஸாக போட்டுட்டு இருக்கானுங்க. இருங்கப்பா, ஒரு சின்ன பசங்க ஏதாவது தவறு செஞ்சால் அதை தட்டி இது செய்யாதப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எங்கள் தலைவரும் அதான் சொல்லுவார். நாங்கள் தப்பு செஞ்சால் எங்கள் தலைவர் கேட்பார். சின்ன பசங்களுக்கு நாங்கள் தான் அறிவு சொல்கிறோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அவங்க செஞ்ச தப்புக்காக ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களோ இல்லை அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண எங்களுக்கோ எல்லாம் தெரியும். ஒரு அரசு நிகழ்ச்சி அதாவது அரசு நடத்தும் நிகழ்வில் மற்ற அரசியல் கட்சி கொடியையோ இல்லை அரசியலையோ கலக்கக்கூடாது. இது நம்பர் 1. 2வது, மாணவர்களை அரசியலில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கிடையாது. ஆனால் அது ஒரு நெறிமுறை இருக்குது, அதாவது புரோட்டோகால். புரோட்டோகால் அப்படின்னா என்னது? நெறிமுறை. அதாவது ஒரு அரசாங்கம், இது ஒரு சட்டமெல்லாம் கிடையாது, இப்படி பண்ணக்கூடாது உடனே தூக்கி உள்ளே வச்சிருவோம் அப்படிங்கிற சட்டம் கிடையாது. அரசியல் நெறிமுறைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த புரோட்டோகால்குள்ளே என்னென்னு வருது, இப்படி மற்ற கட்சியோட அரசியல் இந்த தமிழக அரசு, அதாவது ஒரு அரசு நடத்தும் நிகழ்வில் கலந்துக்கூடாது. அதே சமயத்தில் மாணவர்களையும் இது ஊக்குவிக்கக்கூடாது, அது கலந்துக்கூடாது, அவங்களோட படிப்பை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்படி பண்ணுனா என்ன ஆகும்? நாளைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் கொடியை நீட்டுவாங்க, பார்ப்பாங்க. இதனால அங்கே ஒரு பிரளயம் நடக்கும். அதாவது அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அந்த பசங்களுக்கு சொல்லித்தந்து அதை மாற்றிக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லதாக இருக்கும். நாங்கள் பார்த்துக்கிறோம் தலைவா, நாங்கள் பார்த்துக்கிறோம்.